ஹாய் கைஸ், நீ நம்ம மூவியில் உள்ள ஹந்த்ரா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு அதிரடி அட்வென்ச்சர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படம் இந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் போகுது. அந்த காலத்தில் போர் வீரர்கள்லாம் வராங்க. ஒரு கிராமத்தை பயங்கரமாக அடிமைப்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்க வந்து பெண்களை கொடுமைப்படுத்துறது, இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம ஹீரோ அந்த கிராமத்தில் இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து அந்த பெண்களை அடிமைப்படுத்தி வளர்த்தனால அந்த ஆண்களை கண்டது பிடிக்காது. அந்தளவுக்கு வெறுத்து இருப்பாங்க. இறுதியில் நம்ம ஹீரோ கொஞ்சம் வளர்ந்து பெரிய பொண்ணான உடனே அவங்களுக்குள்ள ஒரு டீமை சேர்த்திக்கிட்டு எப்படியாவது நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி போராடுறாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் நினச்சபடி அவங்க நாட்டு பெண்களை அவங்க எப்படி காப்பாற்றுறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோனுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸில் நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக போர் வீரர்கள் பெண்களை எப்படியெல்லாம் குழும்படுத்துவாங்க அப்படிங்கிற சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க. அது நல்லாவே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தை நடிச்ச எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. ஏன்னா சண்டை, அந்த நாடு, போர் வீரர்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் படத்தில் சொல்லியிருக்காங்க. அது நல்லாவே ஓரளவுக்கு கிளிக் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் சூப்பரான பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபிக்கு நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த வில்லன் போர்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் படம் பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஒன் மேன் ஆர்மியாக ஒரே நல்லா சிங்கிளாக ஹீரோயினி அவங்களுடைய படைகளை சேர்த்து போராடுவாங்க. அந்த சண்டை காட்சிகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். என்ன செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை. நிறையா சீன்ஸும் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸில் இருக்குது. டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த எமோஷனலாக கொஞ்சம் கனெக்ட் ஆகவே இல்லை. எமோஷனலாக இருக்குது, ஆனால் அது கனெக்ட் ஆகவே இல்லை. ஏனோ தானோ தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கெத்தான பொர்ஷன் கொடுத்துக்கலாமோ அப்படி தான் தோணுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். அந்த கொடூரமான காட்சியெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்காதீங்க. மொத்தம் இந்த படம் சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.